இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ரூபாய். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 22 திடீரென புகுந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கியால் சுட்டனர். குடும்பத்துடன் குதூகலித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆண்களை மட்டும் தனியாக நிறுத்தி அவர்கள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்ப சுற்றுலா சென்றவர்கள் தங்கள் மனைவி, குழந்தைகள் கண்முன்னே பரிதாபமாக துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியாகினர். ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சி பிடிக்காத பயங்கரவாத அமைப்புகள் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத குழுக்களுடன் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தியது விசாரணையில் தெரிந்தது. இந்த கண்மூடித்தனமான தாக்குதலில் நம் நாட்டைச் சேர்ந்த 25 பேர் மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவர் என மொத்தம் 26 பேர் பலியாகினர். இந்த தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் முப்படைகள் சார்பில் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடத்தப்பட்டது. நம் விமானப்படை பாகிஸ்தானுக்குள் புகுந்து பயங்கரவாதிகளின் இருப்பிடத்தில் குண்டு வீசி அவர்களை தாக்கி அழித்தது. பயங்கரவாதிகளின் இருப்பிடம், அவர்களின் பயிற்சி பட்டறைகளும் தாக்கி அழிக்கப்பட்டன. இதன் மூலம் பயங்கரவாதத்தை இந்தியா ஒருபோதும் பொறுத்து கொள்ளாது என பாகிஸ்தானும் உலக நாடுகளுக்கும் தெளிவாக உணர்த்தப்பட்டது. தொடர்ந்து காஷ்மீரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகளும் சில நாட்களில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தற்போது ஜம்மு காஷ்மீரில் பூரண அமைதி நிலவுகிறது. சுற்றுலாத்துறை மீண்டும் சுறுசுறுப்படைந்துள்ளது. உள்நாடு, வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வருகை மீண்டும் அதிகரித்துள்ளது. எந்த அச்சமும் இன்றி காஷ்மீருக்கு வருவதாகவும் இங்குள்ள சுற்றுலா தலங்களை மகிழ்ச்சியுடன் சுற்றி பார்த்து ரசிப்பதாகவும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பகல்காம் தாக்குதல் நடந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் தாக்குதலில் பலியானோருக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவின் ஒருங்கிணைந்த அங்கம் காஷ்மீர். இதை நம்மிடமிருந்து எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. பயங்கரவாதத்தால் எதையும் வெல்ல முடியாது. அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கும் அதை ஆதரித்த பாகிஸ்தானுக்கும் தக்க பதிலடி தரப்பட்டது. பகல்காம் தாக்குதலில் பலியானோர் குடும்பத்துடன் இந்த நாடே துணை நிற்கிறது. உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்தித்தோ என சுற்றுலா பயணிகள் கூறினர். பகல்காம் தாக்குதலில் பலியானோரை எண்ணி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறேன். பயங்கரவாதத்திற்கு நாம் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம். பயங்கரவாதத்தால் எதையும் வெல்ல முடியாது என பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயங்கரவாதத்தை வென்றோம். உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி. அவர்களின் குடும்பத்துடன் நாங்கள் எப்போதும் துணை நிற்போம். நாம் அனைவரும் சேர்ந்து மீண்டும் இப்படி ஒரு சம்பவத்தை நடக்க விடாமல் காஷ்மீரை பாதுகாப்போம் என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா கருத்து பதிவிட்டுள்ளார்.